பிரேம்ல ஒரு இளவும் தெரியல. ஓகேப்பா ஓகே டேக் ஓகே. எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க உமா மகேஸ்வரி. இது வாயெடுத்தா கள்ளம் நஞ்சு முடிஞ்ச உள்ளம். ஒவ்வொரு குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா 1008 பிரச்சனை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட குடும்பத்தை எடுத்து பார்த்தாலே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தெரிய முடியாது, பாத்துடுங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க நிறைய விதமான குடும்பங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அப்படி ஒரு கிரேட்டஸ்டான குடும்பம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. சோ அந்த குடும்பத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன பிரச்சனைகள்ல அல்லல் படுறாங்க அப்படின்றத பார்ப்போம். வாங்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு மேடம். வீட்டுக்காரர் வரலையா? அவன் எங்க கிடைக்கானு தெரியும். அதுதான் உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? டிவோர்ஸ் வாங்கி தெரியல மேடம். பேர் என்னம்மா? சகுந்தலா மேடம். சகுந்தலா. பாருங்க, சகுந்தலா அப்படிங்கிற இந்த மேடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனை. புருஷனை செல்லாங்க மேடம். அவனை புருஷனை செல்லாங்க. இருமா நான் இந்த பாருமா, நான் எப்ப பேச உனக்கு சமயம் தரனோ அப்ப நீ பேசினா போதும். புரியுதா? ஓவரா பண்ணாத. சரி மேடம். சரி. சப்புன்னு அரைஞ்சு போடுவேன். சரி சரி. பாத்துக்கங்கம்மா. இந்த மாதிரி 1008 குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த குடும்பத்துல இந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அவங்க புருஷன் கூட கிட்டத்தட்ட 7 நாள் அனுபவிச்சிருக்காங்க நரக வேதனை. சோ நம்ம பேசி தெரிஞ்சு இப்ப பேசுங்க. இங்க பாருமா, நான் அழுன்னு சொன்னா ஓன்னு அழு. பாருமா, இப்போ இல்லம்மா, நான் உனக்கு ஒரு சிக்னல் தருவேன், அப்போ அழணும். திடீர்னு புருஷங்காரன் வரான், அவனை அரையணும், நான் அப்படியே அரைஞ்சிரு. உனக்கு ஆள் வேணும்னு சொல்லி எங்க டீம் இருக்கு, நாங்க இருக்கோம். உனக்கு சேஃப்டியா நாங்க இருக்கோம். எங்க டீம் இருக்கு. உனக்கு டிவோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி. சரி, இப்ப பேசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட பிரச்சனைகள் இவங்களை அப்படியே விட்டா போயிடும். பட் நம்ம விடக்கூடாது. சொல்லுமா, என்ன பிரச்சனை? என்ன நீ அனுபவிச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மக்கள் பாக்குறாங்க. உங்க குமரி மாவட்ட மக்களும் பாக்குறாங்க. இந்த சகுந்தலா அப்படிங்கிற இந்த மேடத்துக்கு, இந்த பெண்மணிக்கு இந்த நடந்த இந்த அநீதி, நம்ம பெண் இனத்துக்கே இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. இதுக்கு கண்டிப்பா நாம எல்லாரும் சேர்ந்து நீதி வாங்கி கொடுக்கணும். நாங்க இருக்கோமா? இப்ப சொல்லுமா, என்ன பிரச்சனை? மேடம் என்ன பேசுங்கம்மா. என்ன எதனால அவர் உனக்கு வேண்டாம்? எதனால டிவோர்ஸ்? மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 7 நாள் ஆச்சு மேடம். 7 நாள் எனக்கு நரக வேதனை மேடம். நரக வேதனை மேடம். எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம். 7 நாள் நான் பட நரக வேதனை மக்களுக்கு தெரியணும். முதல் நாள் ராத்திரி அவர் அலங்கரிச்சாங்க மட்டும் கல்யாணத்துக்கு முதல் நாள் பால் கொண்டாடுறேன் மேடம். நான் பால் குடிச்ச மாட்டேன் தெரியணுமா? நான் நான் ஒரு சென்னையில பெங்களூர்ல வளர்ந்த பெண்ண மேடம். இப்ப கல்யாணம் சென்னையில எங்க இருந்தீங்க? சென்னையில தாம்பரம் மேடம். ஆவடி தெரியுமா? தெரியும் மேடம். தெரியும். அங்கதான் நானும் இருந்தேன். அப்படியா? சரி மேடம். சொல்லடா. சொல்லுங்க. மேடம் நான் கல்யாணத்தை பற்றி முதல்ல சொல்லியிருந்தேன். கால் பண்ணும்போது சென்னை அப்படிங்க கல்யாணத்தை முதல் ராத்திரி நான் 7 நான் பீர் குடிப்பேன். பால் பார்த்து நம்ம பீர் அடிச்சலாம். செல்லியாவே நான் குடி நிறுத்தியாச்சுன்னு நான் என்னடா திருந்த சொன்னா மேடம். இந்த காலத்துல குடிக்காம இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்படுற பெண்கள் இங்க வந்திருக்காங்க. ஆனா ஐயோ மேடம், நான் சென்னை நீ குடி, நீடி வெளி, கஞ்சா வெளி, கொக்கை நடி, நீ இதெல்லாம் பண்ணாதான் பிரேக்கு. இதெல்லாம் பண்ணா அதுல திருத்தி எடுத்து என்ன கூட வாழ வைப்பேன். நீ எப்பமா பிறந்த? உன்னுடைய வயசு என்ன? மேடம் நான் 2003 மேடம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சமூகம் 2K கிட்ஸ் அப்படிங்கிற இந்த 2000 பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு இந்த சகுந்தலா திருத்துவல்ல மேடம். ஆமா, இவங்க இந்த மாதிரி தொட்டி பயக்களை பார்த்து லைன் அடிச்சு அவங்க மேடம். நான் கல்யாணத்தை சொல்லியிருந்தேன் மேடம். முடி நீங்க கொஞ்சம் ஃப்ரீக்கா விடுங்க, நிறைய வளர்த்தி இந்த மாதிரி சொல்லுங்க. விட்ரியா மேடம், சைடுல முடி கூட இல்ல மேடம். என்ன வயசுல ஏமாத்தி போட்டாங்க. செல்லியா 30 வயசுன்னு போன வாரம் ஆதார் கார்டு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போறோம்.
வயசு 39 மேடம். ஏமா லவ் எதுவும் பண்ணலையா? லவ் நான் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லவ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு மேடம். என்னமா சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா லிவிங்ல வேற ஒருத்தர் கூட இருந்த மேடம். மேடம் அதுபோல மேடம் அவிய மாமியார் குழந்தையார் எல்லாரும் நல்லா பாக்கவா அடுக்களுக்குள்ள இன்னும் யார முடியாவில்லை. ஏமா நல்லா தானே பாக்குறாங்க. ஏன்னா பிடிச்சல நான் கேட்டேனா அவங்கள்ட்ட பார்க்க சொல்லி கேட்டேன். ஏன்னா மோட்டிவ் மேடம் எனக்கு 7 நாள் ஆயாச்சு. பாருமா நானும் எத்தனையோ கேஸ் பாத்துருக்கேன் இந்த சேனல்ல. இந்த மாதிரி ஒரு கேஸ் இப்பதான் பாக்குறேன். இல்ல மேடம் ஏன்னா நான் சொன்னேன் மேடம். சரிம்மா எனக்கு தலைவேதனை எடுக்குதுமா. கூப்பிடுமா உன் புருஷனை கூப்பிடுமா. கூப்பிடுமா. ஓய் கொத்தே ஓய். பேர் என்னம்மா அவரு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. பேர் என்னப்பா? செல்வன். செல்வன் அருமையான பேருப்பா. அதாவது சகுந்தலா அப்படிங்கிற இந்த பொம்பளைக்கும் செல்வன் அப்படிங்கிற இந்த ஆம்பளைக்கும் நடந்த ஒரு விபரீத விளையாட்டால இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல போயிட்டு இருக்கு. சோ அதுதான் பாருங்க, இப்படியே இருக்க கூடாது. உங்களுக்கு திடீர்னு அவங்க ஏதாச்சும் சொல்லிச்சு உங்களுக்கு அழுக வந்து அழணும்னு தோணுச்சுன்னா ஓன்னு அழணும். அடிக்கணும்னு சொன்னா சப்புன்னு அடிக்கணும். பொம்பளை எல்லாம் பார்க்க கூடாது. சரியா? ஒரு பெஸ்டி அவரையும் இருமா அதாவது இவங்க வந்து புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளைய கொண்டு வந்திருக்காங்க. இனி பெஸ்டின்னு ஒரு கேரக்டர் இந்த வாழ்க்கையில புதுசா இருக்கான். சோ அவங்களை கூப்பிட போறாங்க. கூப்பிடுமா. யார் அந்த பையலா? அந்த பேசுறதுக்கு சமயம் கொடுக்கும் போது பேசினா போதும். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு பேசுறதுக்கு சமயம் கொடுக்கணும். உனக்கு பாருப்பா, பேச முடிஞ்சா பேசணும். நான் சமயம் கொடுக்கறப்போ பேசணும். உன் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா சீக்கிரம் போன நான் தட்டு மாதிரி அடிச்சு அவனையும் கூட்டிட்டு வந்த. என்ன முறைச்சியா? இருப்பா உட்காருப்பா. சொல்லக்கூடாது இருக்கு. மூஞ்சி அப்படி பாக்கி என்னத்துல முறைச்சியா? இல்ல அவனை வா போன்னு பேசாத. எதுக்கு இருக்கு? எனக்கு ஒரு மரியாதை இருக்கு மேடம். எனக்கு கையாள நான் சொல்ற போது பேசணும். எல்லாருக்கும் நான் பேசுறதுக்கு சமயம் கொடுப்பேன். அப்ப பேசணும். புரியுதா? புரியுதாப்பா? பேர் என்னப்பா? பேர் அஜித் மேடம். அஜித். செல்வன் அஜித். சொல்லுமா உனக்கு யாரம்மா பிடிச்சிருக்கு? செல்வன் பிடிச்சிருக்கா அஜித் பிடிச்சிருக்கா? அவன் மாப்பிள்ளையா அவனை ஓகே ஓகே. இவன் எனக்கு எல்லாம் மேடம். ஆமா மேடம். இப்ப நான் வந்து மேடம் சொல்லி மேடம் இப்ப நான் மீன் வாங்க முடியும். எனக்கு சாலை பிடிச்சுமா கனவா பிடிச்சுமா மேடம் மேடம் அவன் காலத்தை 4 மணிக்கு கழிச்சு வேலைக்கு போறான். வேலைக்கு போனா தப்பா? எனக்கு போறான். என்னத்துக்கு போறான்? குடும்ப சூழ்நிலை. இப்ப வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா காசு அவசியம்ப்பா. மேடம் 10 மணிக்கு கஞ்சி வாங்கிட்டான்னு கொடுத்துட்டா அவனும் கஞ்சியை கொடுத்துட்டு அவன் கஞ்சியை குடிச்சிட்டு வர்றான். எப்படி இருக்கு? மேடம் அவன் செல்வா 1000 செல்வா கிழங்கு 1000 செல்வா எடுத்தா சொல்லலாம் மேடம். அது ஷோட பேருப்பா மேடம். அது மாதிரி மேடம் இப்ப நான் ஒரு படத்துல இன்னும் வீர தீரன் 80,000 இறங்கி மேடம். நீ எந்த படத்துக்கு போக நான் கேட்காம சொல்லுவாங்க மேடம். எனக்கு புரியும். நான் என்ன வீரதரம் பார்த்த மேடம் படங்களா எம்பரான் பார்த்தா எம்பரான் நான் அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து போய் படம் பார்க்க போனியா? நீ கூட்டிட்டு போனியா? கூட்டிட்டு போனியா? ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணணும். அவளை தியேட்டர் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகணும். மேடம் இந்த எல்லா பிரச்சனையும் பண்ணுங்க மேடம். எனது பல்லு எவ்வளவு முன்ன தள்ளி இருக்கு மேடம். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? யாரா வந்த ஏதாவது சிரிச்சாங்க நான் கொஞ்சம் கலகல இந்த மாதிரி எல்லாம் சிரிப்பேன் மேடம். இந்த மாதிரி சிரிப்பேன் மேடம். நான் அப்ப என்ன பண்ணணும்? வாயை பொத்தி பிடிச்சிட்டு சிரிப்பேன் மேடம். உடனே பல்லு தள்ளி இருக்கு இந்த வாயில கடலையா வரி போட்டுருக்கேன்னு கேவலமா பேசுவான். இப்ப அடிக்கடி இப்படி பேசுவான் என்ன. சரி அதுக்கு போய் பல்ல கம்பி கட்டிட்டு வந்த மேடம். கம்பி கட்டிட்டு வந்து நான் சொல்லேன் பல்ல கம்பி கட்டி ஆச்சுன்னு சொல்லியே. அதுக்கு அவன் கேட்காய் எண்ணெய் வாக்க எத்தனை கிலோ இறைச்சி எடுக்கணும்? எப்படி மேடம்? எவ்வளவு பெரிய பாடி ஷேமிங் மேடம். அவங்க வாயில உனக்கு கான்ட்ராக்ட் பண்றன்னு கொண்டு இருக்கா? கேளுங்க. சும்மா இல்ல போங்க வேலைய சும்மா பெண்ணு ஜெலியா மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா வீட்ல மொத்தம் ஒரே கொசு கடி வீட சுத்தி மொத்தம் ரப்பர் ஆகும். அப்புறம் பார்த்தா எங்க வீட்டுக்கிட்ட ஃபுல்லா ரப்பர் உண்டு மேடம். ஓ ரப்பர் இது கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய ரப்பர் உண்டு. நாங்க ஒட்டுகற சீட் எல்லாம் விளையாண்டு இந்த பைசிக்கல்ல சீட் எல்லாம் விளையாண்டு ஐயோ வாண்டு கொத்தனார் ஆவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? அதே கேளுங்க. அப்ப நான் கொசு கடி 3 கிலோமீட்டர் நடந்து சொல்லுப்பா. நல்ல வருமானம்
வருமானம் எல்லாம் இருக்கு. என்ன கதையை கேட்டு சரி, நீ சொல்லுப்பா சொல்லுப்பா. 3 கிலோமீட்டர் தாண்டி கொசுகடின்னு சொல்லிட்டு போய் கொசுதிரி வாங்கிட்டு வந்து குடுத்தி வச்சுட்டு உறங்கிட்டு எழும்பி பாக்க கொசுதிரிய காணல. பயங்கர கொசுகடி. எங்கன்னு பார்த்தா இவ அந்த கொசுதிரியை எடுத்து மாவு முக்கி பண்டம் சுட்டு வச்சிருக்கீங்க. மேடம் அது முறுக்கு அது பார்க்க அந்த சுத்து முறுக்கு மாதிரி இருந்து மேடம் நான் முறுக்குன்னு நினைச்சு சுட்டிட்டு அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். அதை தின்னுட்டேன்னா என்ன மறுநாள் வாழ்க்கை போக முடியுமா? 24 மணிக்கு மேடம் இதை விடுங்க மேடம் இதை கூட விடுங்க சமைப்போம் மேடம். சமைச்சதை எடுத்து விடுங்க பிளேட்ல போட்டு கொடுப்போம். ஓ நீங்க சமைக்கல செய்வீங்களா? சமைக்கிறது என்ன மேடம்? அப்ப யாருமா சமைப்பா? இவங்க அம்மா சமைப்பாங்க இவங்க அண்ணி நமக்கு சோறு போட்டு போட்டு கொடுப்போம் மேடம். கிட்டத்தட்ட 7 நாள் 7 நாள் தான் சோறு போட்டு கொடுப்போம் மேடம். உங்களுக்கு பண்ண செய்யறதுக்கு நான் தொட்டில போட்டு தாராடி மேடம் சோறை எடுத்து வச்சாச்சு கறியை ஊத்தியாச்சு அவியல் சாம்பார் எல்லாம் ஊத்தியாச்சு எல்லாம் வந்து செய்ய சோத்துல வெள்ளம் வெள்ளம் குற மாதிரி சோத்துல வெள்ளம் குற வெள்ளம் குறவு சின்ன பிறகுதான் தோணுது. அங்க தட்டை கோரி அடிச்சுட்டு விட்டாங்க. வெளிநாட்டு பிரசாதம் 70 வெள்ளம் அடிச்சு சீக்கிரம் புட்டிங்களா என்ன 24 மணிக்கூறும் கொத்த வேலை இவனு கூட எப்படி ஜீவிச்ச முடியும் மேடம்? சரி என்ன பத்தி ஏதாவது எனக்கு பிடிச்சது பிடிக்காது கேளுங்க மேடம். சொல்லுப்பா. 7 நாள் வாழ்ந்திருக்கல இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன பிடிக்கும் என்ன உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பா. சோறு போட்டு தருவா தண்ணி குறவா இருக்கு நிறைய எந்த வரங்கறிய வெள்ளம் குறைச்சி எள்ளு போல ஊத்துவா. மேடம் என் பெஸ்ட் கேளுங்க மேடம் அவன்கிட்ட கேளுங்க மேடம் அவன் செய்வான். மேடம் காலமே 10 மணிக்கு தான் எழும்புவான். 12 மணிக்கு ஒரு பீர் அடிப்பா. ஒண்ணே செவரோட சாத்தியாச்சு சாந்த கோரி அடிச்சு உங்க முகத்துக்கு வேண்டி பாக்கியவன். பீர்ல அடிப்பீங்களா? மேடம் 12 மணிக்கு கடை தோறணும். நம்பர் கொடுத்து நான் கண்டிப்பா கூப்பிடு. மேடம் ஒரு பிராண்ட் இருக்குல பிரிட்டிஷ் எம்பையர் அதான் அடிப்பான். சாயந்தரம் 4 மணிக்கு நாங்க நுகா ஹோட்டல்ல சாப்பிட போவோம். அரபா ஹோட்டல் வருவோம். மேடம் நாங்க அடிச்சு சினிமா எல்லாம் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வீடு வந்தாலும் இவன் காங்கிரீட் முடிச்சு வீட்டு வர மாட்டான். என்னப்பா வேலைக்கு போற தப்புன்னு சொல்லி இருந்த பண்ண மேடம் இவளுக்கு ட்ரெஸ்ல இங்க அந்த இது வச்சிருமே மேடம் ட்ரெண்டிங் மேடம் சரி மேடம் ரொம்ப சிம்பிள் Dress நான் என்ன மாதிரி Dress பண்ணுவேன் என்னோட Dressing sense லெவல் சொல்லுங்க. நான் லட்சணமா பெண்ணு மாதிரி சாரி ஒரே விஷயம் கேக்குறப்பா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது? சரி பிடிச்ச கலர் சொல்லு. வெள்ளை ஒட்ட அவளுக்கு தான் பிடிக்கும். வெள்ளை எப்படி இல்ல தெரியுது இல்ல அவ பெஸ்டி நாங்க அப்படிதான் எல்லாம் அவளுக்கு எல்லாம் தெரியும். லட்சணமா இருக்கட்டும் நீ சீல தான் வாங்கி கொடுப்பேன். He know everything about her because he truly loves her. என்ன இங்கிலீஷ் இந்த காலத்துல யாருமே நான் சாரி கட்டுவா? இங்க பாருப்பா வந்திருக்க அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல சாரம் கட்டிட்டு வந்தீங்க. சாரம் மேடம் 5-6 நாளா இருமா இப்படி வைப்பா. லட்சணம் இருப்பா சேனல்ல லட்சணமா இருப்பா. சரிம்மா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மேடம் எனக்கு இப்ப வந்து இவனோட சேர்ந்து வாழணும். இல்லம்மா மேடம் என்ன லட்சணம் சொல்லிட்டு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? நான் இருக்கலாம்ப்பா because I'm celebrity you know. இங்க பாருப்பா இந்த வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே ஒரே போல இருக்காது. இந்த பாருப்பா என்னதான் குடும்பம்னு ஆயிடுச்சு. குடும்பம்னா 1008 சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் பொறுத்து போறதுதான் குடும்ப வாழ்க்கை. புரியுதா? நீ இவ்வளவு வளர்ந்துருக்க அவளுக்கு தான் புத்தி இல்லைன்னா நீ சொல்லி கொடுக்கணும். மேடம் என்ன தீர்ப்போட சொல்லுங்க. நான் அவனை விட்டு ஒரு இது என்ன கிடையாது. பாருமா அவ என்ன கூட பாருமா நீ வந்து மக்களுக்கு வேண்டி இவங்க கூட வாழு. வெளி உலகத்துக்கு வேண்டி இவர் கூட வாழு. சரி மேடம். உள்ளாடி மீடியாவுக்கு உள்ளாடி வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இப்ப நீ இன்ஸ்டால ரீல்ஸ் போடுமா அவளை எடுத்து ஏன்னா வீடியோ எடுத்தாரதே வந்தா மேடம் அவனுக்கு கரெக்டா தெரியும் என்னோட நான் எப்படி நின்னு அழகா இருப்பேன் எல்லாம் அவனுக்கு தெரியும். இந்த பாருமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உன் மேல உயிரா இருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு கோபம் தெரியல. மயிறு மாதிரி பேசாத. இந்த பாருப்பா நீ அவங்க மேல ஆசையா இருக்க. நீ வந்து பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவங்க வந்து வெளி உலகத்துக்கு இப்ப ஃபேமிலிக்கு வேண்டி அவங்க ஒண்ணா இருக்கட்டும். வீட்டுக்குள்ள நீங்க ஒண்ணா இருந்துக்கோங்க. வீடியோ எடுக்க மட்டும் தான் மேடம். வீடியோ இல்ல என்ன அவனுக்கு அந்த நம்பர் கொடுக்கணும் சரியா? ஓகே இங்க பாருங்க சிரிக்காதப்பா. வீடியோல பண்ணிட்டு சிரிக்காதப்பா பாருப்பா. சிரிக்காத பெஸ்டி. ஓகே ஓகேமா எப்படிதான் என்னட்ட எப்பள சிரிச்சி அவளை பார்த்து பாருப்பா நான் உனக்கு வேண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் பொண்டாட்டி கிட்ட அவன் கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பட் சைடுக்கு அவனும் இருப்பான். அவன் கூட இருக்கு. மேடம் வீடியோ எடுக்க ஆளு இவனுக்கு செல்லுல நோண்டி வீடியோ எடுக்க தெரியுமா? ஒண்ணும் தெரியாது மேடம். ஜஸ்ட் நீ போ சரக்கு அடிக்கிறேன்னு வெச்சுக்க சைடு டிஷ். ஏன்னா அந்த பழக்கம் இல்ல அவன் என்னோட இருக்கோட நானே என்ன பொண்டாட்டி மட்டும் இருப்பேன். நீ சொல்லுமா என்ன பண்ணலாம்? இல்ல மேடம் நான் சொல்லியே கேளுங்க. எனக்கு வந்து இவன் வேணும் இவனும் வேணும். இவன் குடும்பத்துக்கு பிரச்சனை இருந்து போட்டிக்கிறான் வீடியோ எடுக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போறது படத்துக்கு போறது இவன் இருக்கட்டான். நீ கொத்தவரை எல்லாம் சாரியா நான் என்ன செய்ய முடியும்? கேளுங்க நாளைக்கு லீவ் உண்டான கேளுங்க கேளுங்க
9 சைட்டை கதை சொல்லுவாங்க. சரி இம்மை வேண்டாம், ஒரு மாசம் கழிச்சு செல்லுங்க, ஏதாவது லீவு இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறான் மேடம். ராத்திரி வந்து உறங்கி நடக்கும்போது சைட் நடந்த கொத்த வேலை கதை சொல்லுங்க. எப்படி ரொமான்ஸ் வரும் மேடம்? ஏன்னா இவனும் வேணும், இவனு பேசாதீங்க, இவனும் வேணும், இவனும் வேணும். ரெண்டுக்கும் சம்மதம்னா பாக்குறவர் யாரும் சரியா? நம்ம எனக்கு மட்டும் தெரியும். பாருப்பா, அவங்க வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ஓகேப்பா, எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்குள்ள நிறைய இந்த போட்டி பொறாமைகளும் இந்த ஈகோ பிரச்சனைகள் நல்லா இருக்கு. இருக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துங்க. ஏன்னா வெளி உலகத்துக்கு வேண்டி நீங்க வெளியில சேர்ந்து தெரியுங்க, உள்ளாடி வந்து அவங்க கூட சேர்ந்துக்கமா. சொல்லுமா, என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? தங்கமான புருஷன் இல்ல மேடம், நீங்க பெரிய வயசுல பெரியவே, நீங்களே ஒரு முடிவு எடுங்க. யார் சொன்னா வயசுல புருஷன்? என்ன வயசு? லைட்டா டைப் பண்ணோன்னு என்ன நினைச்சீங்க? சரி மேடம், நீங்க ஒரு முடிவு எடுங்க. இந்த பாருப்பா, உங்க கூட வாழ்றியா? வாழ்றேன். அவர் வாழ்றாரு, நீ வாழுமா, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. என்ன தடவி அவரை போட்டு? சாரிம்மா, உன்னுடைய பாத்தியா, ஒரு பொருள் நமக்கு இல்லன்னு ஆகும்போது தான் தெரியும் அதோட வலி. புரியுதா? டவுட் உடைய மேடம், ராகனே இறங்கி. ஓ சாரி. ரொம்ப ஓகே வாழுங்க, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. 2 பேரும் கொடுப்பா. வேண்டாம் நாங்க இல்ல உடனே இந்த கை இருக்கட்டும் மேடம். அப்படியா? ஓகே, நீ பிடிச்சுக்கப்பா, சேர்ந்து வாழுங்க. சரிங்களா? தேங்க்ஸ்மா, வந்ததுக்கு நன்றி. மேடம், நான் வந்த விஷயத்த மறந்து என்ன டிவோர்ஸ் வாங்கினாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட